ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். நான் விகாஷ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணது எப்படி நம்ம மீட்டு கொண்டு வந்தோம், எப்படி ஹேக் ஆச்சு, ஆஹ் எப்படி இப்போ சேனல் எப்படி ரிட்ரைவ் ஆச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்றதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒருவேளை வேறு யாராச்சும் யூடியூப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மெயில் வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ஹேக் ஆச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன ப்ரொசீஜர்ன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்க மெயிலையோ இல்லை யூடியூப் சேனலையோ ஈஸியாக அவங்க ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ நான் முதல்ல லேப்டாப்பில் என்னோட மெயில் ஐடி லாகின் பண்ண மாட்டேன் யூடியூப் இதை. நம்ம அன்றைக்கி ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு 14 ஜனவரி இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலில் அசோசியேட் மெயில் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் உள்ளே போயிட்டு ஜென்ரலாக அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எத்தனை சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ 7 o'clock நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் பார்க்கும்போது என்னோடய ரெக்கவரி இமெயிலுக்கு 3 விஷயங்கள் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்சு அப்படின்னு வருது, அப்புறம் ரெக்கவரி இமெயில் சேஞ்சுன்னு வருது, அப்புறம் மொபைல் நம்பர் சேஞ்சுன்னு வருது. 3மே வந்துச்சு. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஏன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா அன்றைக்கி 15 ஜனவரி 1 மணிக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹேக்கர் எடுத்துட்டாங்க மெயில் ஐடியை. இதுலேயும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துமே, அத்தன்டிகேஷன் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமே தூக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ரெக்கவரி இமெயிலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த இமெயிலுமே போகல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி இந்த ஜோன விகாஷ் இந்த மெயில் ஐடி என்னோட ஃபோனில் லாக் அவுட் ஆகலை. ஆனால் அந்த ஃபோனில் இருக்க மெயிலேருந்து நான் என்னென்ன புதுசாக மெயில் அனுப்ப முடியல, வர மாட்டேங்குது. அதை புதுசாக மெயிலும் வரல. இதுக்கப்புறம் சரி நான் லாகின் பண்ணுவோம் அப்படின்னு பாஸ்வேர்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு சேஞ்சுட்டு 5 வரகோ 6 வரகோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கே தவிர அவன் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு அனதர் வே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் காமிக்குது. மொபைல் நம்பர் என்னோட மொபைல் நம்பர் இல்லை, ஏன்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, புதுசாக நியூ பாஸ்கி எனேபிள்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாஸ்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த பாஸ்கியை போட்டு லாகின் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை, எல்லாமே லாக்குடு. அது இல்லாமல் செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் பார்த்தோம்னா அழிச்சிட்டாங்க. ஹேக்கர் இது பண்ணிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. அப்புறம் நான் ஒரே ரொம்ப அதாவது நர்வஸ் ஆகலை. சரி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி இது மாதிரி ஹேக் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சில வீடியோஸ் ஒன்று சொன்னாங்க. சில இதில் சேனலே வராது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு சேனலில் மட்டும் இந்த ட்விட்டரில் போயிட்டு டீம் யூடியூப் அப்படின்னு நீங்கள் நம்ம யாரும் டைப் பண்ணலாம். டீம் யூடியூப் அப்படின்றத போயிட்டு நம்ம இந்த சேனல் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களே யூடியூப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டீம் யூடியூப்ல ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு கூட எக்ஸாம்பிள் நீங்கள் 6 மணிக்கு காலையில் நீங்கள் ஒரு கொஷின் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சாயந்தரம் 6 மணிக்கு தான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்துச்சான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டு அப்புறம் அவங்க சேனல் நேம் கேட்க, அப்புறம் சேனலோட மெயில் ஐடி கேட்டாங்க. ஒவ்வொன்றா கொடுத்துட்டு கடைசி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பண்ணிகிட்டே இருக்கும். இது எல்லாமே 15 ஜனவரி நடக்குது. 15 ஜனவரியில் என்ன ஸோ எல்லாம் 15 ஜனவரியில் நடந்துகிட்டு இருக்கு. 14 ஜனவரி இது பண்ணிட்டாங்க. 15 ஜனவரி ஹேக் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டுப்பொங்கல் இல்லையா, அப்போ ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. நான் எல்லோரும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுற செய்கிறோம். இந்த அளவு மனசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஹேக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த டீம் யூடியூப்பில் ட்விட்டரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைபர் கிரைம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சைபர் கிரைமில் ஆன்லைனில் 2 பேருக்கு ஒரு நம்பரும் பண்ணலாம், இல்லை சைபர் கிரைம் நெட்டில் ஜென்ரலாகவே நீங்கள் போட்டிங்கனாலே சைபர் கிரைம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்குள்ளே போயிடும். என்ன மாதிரி ப்ரொசீஜர் கேட்பாங்க, இமெயில் ஹேக்கிங் என்னன்னு கேட்பாங்க. நான் இமெயில் ஹேக்கிங் கொடுத்துட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது எப்போ 16 ஜனவரியில். அப்புறம் 17 ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் நீங்கள் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ் வாங்க, அங்கே நீங்கள் எங்கிட்ட கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கள், ஹேக்கிங் போய் சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸு நேராக போயிட்டு அங்கே க்ரைம் பிரான்ச் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்துட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோன்லாம் வாங்கி செக் பண்ணாங்க. ஓடிபி வந்திருக்கான்னு பார்த்தாங்க, எதுவுமே வரல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க. தமிழில் எடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்துட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூடியூப் சேனல் உண்மையில ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க யூடியூப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த குவரி என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் சப்போர்ட்டுக்கு மாற்றுறாங்க. கூகுள் சப்போர்ட்டுக்கு மாற்றினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் சப்போர்ட்டில் நமக்கு அவங்க மெயில் ஐடி கேட்குறாங்க. அதாவது யூடியூப்லேருந்து மெயில் ஐடி கேட்டாங்க. ஆல்டர்னேட் மெயில் ஐடி கொடுங்க கேட்குறாங்க. ஆல்டர்னேட் மெயில் ஐடி கொடுத்தவொடனே கூகுள் சப்போர்ட் ஆல்டர்னேட் மெயில் ஐடிக்கு எனக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறாங்க. உங்களோட சேனல் ஹேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்றாங்க. ஒரு பெரிய லென்த்தி ஃபார்ம், அதை ஃபில்அப் பண்ணவே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும்.
ஸோ லென்த்தி ஃபார்ம் அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. நிறைய டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. சொல்ல டீட்டெயிலாம் வந்து என்கிட்ட இல்லை, ஒரு சில டீட்டெயிலாம் இல்லை, அது எல்லாம் மெயிலில் மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கூகுள் ஃபார்ம்லேயே வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நம்ம எழுதுகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு சில டீட்டெயில் கேட்குறீங்க, டீட்டெயிலாம் எனக்கு இல்லை, எஸ்னோன்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தோம்னா டீட்டெயில் என்ட்ரு பண்ணுற மாதிரி நோ கூட என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸோ அந்த கொயரிலையும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டீட்டெயிலாம் கேட்டிருக்கீங்க, அது வந்து எஸ் ஆர் நோ ஆப்ஷன் தான் இருக்குது. நான் வந்து எஸ் கொடுத்தேன்னா அது கேட்குறது, ஆனால் எனக்கு எல்லாம் மெயில் ஐடி இருக்கிறதுனால நோன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அடுத்த கூகுள் ஃபார்ம் வந்து லென்த்தி ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 18 ஜனவரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களோட மெயில் ஐடி ஹேக் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹேக்கர் வந்து ஃபர்தராக அந்த இமெயில் அக்சஸ் பண்ணக்கூடாதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த அக்கௌண்ட்டே ஃபுல்லாக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து அடுத்து அதே ரெக்கவரி இமெயில் என்ன நம்ம இமெயில் கொடுத்தோமோ, ஆல்டர்னேட் மெயில் என்ன கொடுத்தோமோ, அந்த ஆல்டர்னேட் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. லிங்க் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு லாகின் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ உள்ளே போயிட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி எப்போதும் மாதிரி பாஸ்வேர்டு போட்டால் ஒர்க் ஆகலை. இப்போ லிங்க் தான் அனுப்பிச்சிட்டாங்க. அது என்ன கேட்குது, ஆல்டர்னேட்டாக உங்கள் இமெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்குது. ஸோ இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ இமெயில் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நான் ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்தா வந்து கேனாட் வெரிஃபை, உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கு என்னடா இப்படி ஒரு இது வருது, லிங்க் வந்துருச்சு, லிங்க் வந்ததுக்கு அப்புறமும் கூட நமக்கு ஆக்டிவேட் பண்ண முடியல, அவ்வளோதான் பொறுக்க யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் பொறுக்க நினச்சிட்டு அவங்களுக்கே திருப்பி மெயில் அனுப்பிச்சு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுட்டு, ஸோ இதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. என்னோடய மெயில் ஐடி போட்டாச்சு, குடின் சைன்இன் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. நான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேமில் அக்சஸ் இருக்குது தெரியுது எங்களுக்கு, ஆனால் இதை வச்சு உங்களுக்கு நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு வந்துருச்சு. இதே ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ண, ஸோ கூகுள் சப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நான் ரெக்கவரி இமெயில் என்னோட ஆக்சுவல் ரெக்கவரி என்ன இருந்துச்சோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கோடு எல்லாம் அனுப்புறீங்க, அனுப்பிச்சு நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் கேன் வெரிஃபைன்னு வருது. என்னோட எல்லாமே சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி ரெக்கவரி இமெயில் தான் இருந்துச்சு முன்னாடி, இங்கே வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன ரெக்கவரி இமெயில் ஆக்சுவலாக நான் கொடுத்தோமோ அதே மெயிலுக்கு இன்னொரு லிங்க் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கள், ரெக்கவரி இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் ரிட்ரைவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஹேக் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஹேக் பண்ணது வந்து 15 ஜனவரி காலைல 1 மணிக்கு ஹேக் பண்ணாங்க. 20 ஜனவரியில் வந்து அக்கௌண்ட் ரிட்ரைவ் ஆயிடுச்சு. நம்ம அக்கௌண்ட் வந்து நம்மளோட வசக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அக்கௌண்ட்டு. யூடியூப்பில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. யூடியூப்பில் லோகோ மட்டும் ஓட போய் திருப்பி லோகோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் வந்து வேறு யூடியூப் சம்மந்தமாக கூகுள் ட்ரைவில் நிறையா நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தோம், எதுவுமே ஒன்றும் போல். இந்த ஹேக் என்ன பண்ணால் இமெயில் ஐடி மட்டும் ஹேக் பண்ணிட்டாங்க. சரி, எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இந்த 14 ஜனவரி ஒர்க் பண்ணும்போது நான் என்னோட சம்மந்தமாக சில விஷயங்களை ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணேன். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எஜுகேஷனுக்கு டவுன்லோட் பண்ணும்போது. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும்தான் அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட யூடியூபோட நம்ம சேனலோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஹேக் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேக் ஆனவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே அவங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ ஒன்று ஈஸியாக நம்ம மெயில் ஐடியை ஹேக் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை வேறு யாராச்சும் யூடியூப் வந்து ஹேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பயப்பட தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்ல. ட்விட்டரில் போயிட்டு டீம் யூடியூப் அப்படின்னு கொடுத்தா போதும், அவங்க ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக கூகுளில் போயிட்டு அக்கௌண்ட் ரெக்கவரி ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இந்த இப்படி சர்ச் பண்ணணும், அக்கௌண்ட் ரெக்கவரி ஜிமெயில் அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைட் வரும், கூகுள் ஹெல்ப்னு போட்டு வரும், https://support.google.comனு. இதில் நம்ம கிளிக் பண்ணாலே உள்ள நிறைய ஆப்ஷன் கேட்குது. அதில் எது நம்ம சூட்டபிளாக இருக்கோ பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். ஹேக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்லேருந்து பெருசு எதிர்பார்க்க முடியாது. இதுக்குள்ளே டிக்கெட் ரைஸ் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ யூடியூப் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் மூலம் கூகுள் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூடியூப் இல்லை அப்படின்னும் போது மெயிலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி மெயில் ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எதில் சொல்கிறேன். ஒருவேளை அது இமெயில் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ என்ன செய்ய, இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நாள் மட்டும் ரொம்ப ஃபுல்லாக முடங்கிருந்துச்சு. நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் கைவசமே இல்லை. நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருந்தேன், நம்மளோட பாசிசி குரூப் சாட்லையும் போட்டிருந்தேன், அப்புறம் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்டேட் போட்டிருந்தேன். சரி, இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நமக்கு தெரியாத சாஃப்ட்வேர் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணவே கூடாது. யாராச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அவங்களோட வாங்கி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்களே நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாதீங்க. தேவையில்லாத லிங்கை தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேக்கர்கிட்ட போய் நம்ம அக்கௌண்ட் மாட்டிக்கிறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் வச்சுருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பேமெண்ட் லிங்க்கும் இல்லை, ஃபேமிலி ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூபோட வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோட ஃபேஸுமே இருக்காது. இதே மாதிரி வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோ தான் இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே ஹேக்கர்ட்ட பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. அப்படி சேஃபாக இல்லை, நமக்கே தெரியாமல் ஹேக்கர்ட்ட போச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கான கூகுள் சப்போர்ட் நிறையா இருக்குது. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் தான் தெரில. நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ் போய் கேட்டோம்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.